ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது நியூபோர்ன் பேபிஸ் வச்சுருக்கிற எல்லா அம்மாவுக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் பேச ஆரம்பிக்காத ஸ்டேஜில் இருக்கிற குழந்தைங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய அழுகை மூலமாக தான் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மக்கிட்ட கன்வே பண்ணுவாங்க. அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுக்கு எந்த ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாலும், இல்லை ஏதாவது அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை பூச்சி கடிச்சிருக்கு, எதுவாக இருந்தாலுமே அவங்க அழுகை மூலமாக தான் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. நம்ம தான் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அந்த அழுகையை நிறுத்துறதுக்கான வழியை நம்ம கொண்டு வரோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு 6 வகையான அழுகை என்ன, அந்த அழுகை மூலியமா உங்ககிட்ட என்ன அவங்க சொல்ல வராங்க அப்படின்றத இந்த வீடியோ மூலியமா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹங்கர் க்ரையிங். அதாவது குழந்தைக்கு பசிக்கும் போது அதை அம்மா கிட்ட சொல்ல நினைக்கிறதுக்காக அவங்க ரொம்ப அழுவாங்க. அந்த டைமில் அம்மா தான் குழந்தையோடைய பசியை புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாக அவங்களுக்கு பால் கொடுத்து அவங்களுடைய அழுகையை ஸ்டாப் பண்ணணும். இப்போ குழந்தைக்கு பசி ஆறுனதுக்கு அப்புறம் அழுகையை நிறுத்திட்டாங்கன்னா அப்போ அம்மா புரிஞ்சுக்கலாம், ஓ சாப்பாட்டுக்காக தான் குழந்தை அழுதுருக்கு அப்படின்னு. இதனால நெக்ஸ்ட் டைம் அவங்க திடீர்னு அழும்போது கொஞ்சம் பதட்டப்படாமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ஒன், பெயின் க்ரை. இது பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வலி வரும்போது கண்டிப்பாக ரொம்ப அழுவாங்க. அந்த டைம் நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல ஏதாவது பூச்சி கடிச்சிருக்கான்னு பாருங்கள், முதுகு பக்கமாக ஏதாவது கடிச்சிருக்கா பாருங்கள். ஏன்னா குழந்தைங்க படுத்திருப்பாங்க, அந்த டைமில் பூச்சி கீழே போய் கடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ முதுகு பக்கம், கால், தொடை இப்படி ஏதாவது பூச்சி கடிச்சிருக்கான்னு பாருங்கள். அதனால் ரொம்ப அழறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது இல்லாமல் வயிறு வலியால் கூட குழந்தைங்களுக்கு ரொம்ப அழுக வரும். பசி எடுக்கும்போது அழுவாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி ரொம்ப நேரமாக பால் கொடுக்காம இருக்கும்போது குழந்தைக்கு வெறும் வயிறா இருக்கும். அந்த டைம்ல வயிறு ரொம்ப வலிக்கும் அவங்களுக்கு, அதனால கூட குழந்தைங்க அழுவாங்க. அப்படி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சீக்கிரமா அவங்களுக்கு பால் கொடுத்து முடிச்சு அவங்களுக்கு கொஞ்சம் காமா இருக்க வைங்க. இது தவிர கேஸ் ப்ராப்ளமா இருந்தா கூட குழந்தைங்க ரொம்ப அழுவாங்க. அந்த டைம்ல டாக்டர் கிட்ட நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வயிறு வலியால தான் அழறாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க கிரேப் வாட்டர் கொடுக்கலாம், அது ரொம்ப பெஸ்ட் சாய்ஸ். ஆனா மெஷர்மெண்ட் கரெக்டா கொடுங்க. அப்படியும் இல்லைன்னா குழந்தைங்களுக்கு பல்லு முளையும் போது கூட ரொம்ப அழுவாங்க. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணுங்க. அப்படி பல்லு முளைகிற ஸ்டேஜ் வரும்போது அழறாங்கன்னு தோணுச்சுன்னா நீங்கள் சரியான ஒரு டென்டிஸ்ட் கிட்ட காமிச்சு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், டிஸ்கம்ஃபர்ட் க்ரை. அதாவது குழந்தைக்கு டயப்பர் நீங்கள் போட்டிருக்கும் போது ரொம்ப நேரமாக அதை சேஞ்ச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஈரத்தன்மையால் அரிப்பும் எரிச்சலும் குழந்தைக்கு ஏற்படும். அதை உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் அவங்க ரொம்ப அழுவாங்க. ஸோ ரொம்ப நேரமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டயப்பர் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் க்ரை. அதாவது குழந்தைங்களுக்கு தூக்கம் வர டைமில் ரொம்ப அழுவாங்க. அவங்களால சரியாக தூங்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க இல்லைங்களா, அந்த டைமில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்களுக்கு ரொம்ப அழுக வரும். அவங்கள நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் குழந்தைக்கு கொஞ்சம் கதகதப்பாக பால் கொடுங்க. அப்படி இல்லை நீங்கள் ஃபீட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஃபீட் பண்ணுங்க, அவங்க பால் குடிச்சிட்டே தூங்கிடுவாங்க. இதை நீங்கள் எப்படி ஃபைன் பண்ணலான்னா, கண்ணை ரொம்ப நேரமாக கசக்கிட்டே இருப்பாங்க, அப்படின்லாம் ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் அவங்க கொஞ்சம் தூங்க வைக்க பாருங்க. அப்படி இருந்தால் அவங்க கொஞ்சம் அழுகையை நிறுத்துறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், போர்டு க்ரை. அதாவது குழந்தைக்கு ரொம்ப போர் அடிக்கிற டைம்லேயும் அவங்க அழுவாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்களால சொல்லவும் முடியாமல் இருப்பாங்க. அந்த டைமில் அவங்களுக்கே ரொம்ப அழுக வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நிறைய டாய்ஸ் கொடுங்க, பொம்மை கொடுத்து விளையாட்டு வைங்க. நிறைய சவுண்டு வர வைக்கிற பொம்மைலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பொம்மைலாம் காமிங்க. முக்கியமாக நீங்களும் குழந்தை கூட சேர்ந்து விளையாடணும், அவங்கள தனியாக விட்டுட்டு போகக்கூடாது. தனியாக இருக்கக்கூடாதுன்னு தான் அவங்க அழறாங்க. ஸோ நீங்கள் டாய்ஸ் கொடுக்கும்போது நீங்களும் அவங்க கூட விளையாடுங்க. அதுவும் உங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெளியில் கூட்டிகிட்டு போய் ரிலாக்ஸாக வாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வெளிக்காற்று, அந்த சரௌண்டிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் காம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காலிங் க்ரை. அதாவது குழந்தை ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் விடாமல் தொடர்ந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 செகண்ட் காமாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க. மறுபடியும் அதை தொடர்ந்து அழுவாங்க. இப்படி அழும்போது என்ன அர்த்தம்னா, நீங்கள் அவங்க கூடவே இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்பா
அப்பாவோ இல்லை அம்மாவோ இல்லை தாத்தா பாட்டி யாராவது அவங்கக்கிட்ட கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருக்கணும். அவங்கக்கிட்ட பேசணும், கொஞ்சம் கொஞ்சமாக பேசணும். என்ன வேணும், என்ன பண்ணுறீங்க, ஏன் அழறீங்க இப்படின்னு அவங்க உங்களுடைய அட்டென்ஷனை அவங்க பக்கம் திருப்புறதுக்காக அழுவாங்க. ஸோ குழந்தைங்க லோன்லியாக ஃபீல் பண்ணால் கூட இப்படி ரொம்ப நேரம் அழறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் மேலே சொல்லியிருக்க இந்த 6 விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படியே உங்கள் குழந்தையோட அழுகையை நிறுத்த முடியலன்னு வரும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுங்கள். ஏன்னா கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருந்தாங்கன்னா அதுக்கு வேறு காரணமாக கூட இருக்கலாம். அது டாக்டர் தான் ஃபைன் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.